ஹலோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்டாண்டர்ட் வயரிங். இது என்னென்ன வேணும் இதோட மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே அசம்ஷன் தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் வந்து 10 நம்பர்ஸ், டியூப் லைட் வந்து 10 நம்பர்ஸ், ஏசி யூனிட் வந்து 2, இபிஎஸ் வந்து 5 கேவிஐயில் ஒரு நம்பர், சீலிங் ஃபேன் வந்து 4, ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து 8. 4 ப்ளக் பாயிண்ட்ஸ் எது வந்தாலும் 8 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அசம்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எவ்வளோ, பவர் ஃபேக்டர், பவர் சப்ளை வந்து 3 ஃபேஸ் பவர் சப்ளை எடுத்துருக்கோம். ஏன்னா ஏசி யூனிட்ஸ் வைக்கணும்னா 3 ஃபேஸ் பவர் சப்ளை ஆகும். அதுவும் இல்லாமல் பவர் ஃபேக்டர் வந்து 0.8 அந்த நார்மல் வேல்யூ. டைப் ஆஃப் சர்ஃபேஸ் கான்டாக்ட் வயரிங், சர்ஃபேஸ் கான்டாக்ட் வயரிங்னா கிரவுண்ட் வயரிங் அதில் 4 கிலோ வரதான் சர்ஃபேஸ் கான்டாக்ட் வயரிங். ஹைட் ஆஃப் த மெயின் போர்டு, இந்த கம்ப்யூட்டர் வைக்கிற மெயின் போர்டு வந்து 1.5 மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 ஃபீட் ஹைட். அந்த இது 1.5 மீட்டர்னா 4.5 ஃபீட் ஹைட்டில். ஹைட் ஆஃப் த சுவிட்ச் போர்டு கம்ப்யூட்டர், இந்த 4.5 மீட்டர்லேருந்து சுவிட்ச் போர்டுக்கு வந்து 1 மீட்டர். அப்போ வந்து 1 மீட்டர்னா 5.5 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு above the ground level வந்து சுவிட்ச் போர்டு அந்த கனெக்ஷன் இருக்கும். ஹைட் ஆஃப் த பிவிசி கான்டாக்ட் ஹாரிசான்டல் லைன் 1 மீட்டர். ஹைட் ஆஃப் த பிவிசி வயரிங் ஃப்ரம் ஏசி 2.5 மீட்டர். அதாவது டாப்ல வந்து வெர்டிக்கல் ரன் கிடையாது, டாப்ல ஹாரிசான்டல் இந்த ஃப்ளோர்லேருந்து சீலிங்லேருந்து 1.5 மீட்டரும், ரன் வந்து 2.5 மீட்டர்ல இருக்கும் பாயிண்ட். நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் லேஅவுட். எஸ்டிமேஷன் லேஅவுட்னா இதுதான் அந்த நம்ம கொடுக்க போகிறோம் ஒயரிங்க்கான லேஅவுட் டயக்ராம். எப்படி நம்ம இதை கொடுக்க போகிறோம் அதுக்கான கம்ப்ளீட் லேஅவுட் டயக்ராம் இதுதான். கிளியராக பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் லேஅவுட் டயக்ராம், அதாவது இந்த கம்ப்யூட்டர் லேபுக்கு மட்டும் கம்ப்ளீட் டயக்ராம். இந்த சைடு வந்து மெயின் இந்த ஹால் மாதிரி ஃபேன் 5 டியூப், அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இந்த மெயின் ஹால் மட்டும் உள்ள இருக்க மெயின் ஹால் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிங்கிள் லைன் டயக்ராம். சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன டயக்ராமோ அந்த டயக்ராம் தான் இது சிங்கிள் லைன் டயக்ராம் வரையணும். அது எப்படி வரையணும்னா லோடு எவ்வளோ கரண்ட் கேல்குலேஷன் எடுக்கிறீங்களோ அது வரைவீங்க. சிங்கிள் 3 ஃபேஸ்க்கும் போது ஸ்ட்ரைட்டாக வந்து ஆம்ஸ் ரேட்டிங்கில் வந்து 500 வோல்ட் இருக்கும்போது 63 ஆம்ஸ், 64 ஆம்ஸ், கடையில் 63 ஆம்ஸ் ட்ரிபிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபி, ட்ரிபிள் போல் எம்சிபி கேட்டிங்கன்னா தருவாங்க. ஐசிபிடி சுவிட்ச்னாலும் மெயின் டிபிஎஸ் நோ ப்ராப்ளம். ட்ரிபிள் போல் சர்க்கியூட் பிரேக்கர் வந்து எம்சிபி வந்துச்சு, இஎல்சிபி வந்துச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் இஎல்சிபி வந்துருச்சு. இதே மாதிரி இங்கே வந்து இதில் வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் தான் தெரியாது. இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் வருது. 250 வோல்ட்னு வரும்போது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபி தான். 32 ஆம்ஸ், 32 ஆம்ஸ், 16 ஆம்ஸ். 32 ஆம்ஸ்லேருந்து ஒரு ஃபேஸ்லேருந்து எடுத்து ஏசிக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. ஏசியை ஃபர்ஸ்ட் அண்ட் 2 யூனிட்ஸ் பேஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஃபேஸ் லைன் தனியாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஃபேஸ்லேருந்து ஒய் ஃபேஸ்லேருந்து எடுத்து கரெக்டாக யூபிஎஸ்ஸுக்கும் கம்ப்யூட்டர் அந்த லைன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூபிஎஸ் சம்மந்தமா அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்காங்க. இன்னொரு ஃபேஸ் நம்மள வீட்டில் என்ன பண்ணுமோ லைட்டுக்கு ஃபேன்ஸுக்கு கரெக்டாக ஈக்குவலாக அதை ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதுதான் லோட் கால்குலேஷன். அதாவது அந்த குறிப்பிட்ட நம்ம அசம்ஷன் பண்ண லேஅவுட்டுக்கு லோட் கால்குலேஷன் நம்ம இது பண்ணணும். அதாவது ஏசியோட லோடு எவ்வளோ, யூபிஎஸ், டியூப்லைட், ஃபேன், ப்ளக் பாயிண்ட், அதுக்கு எல்லாமே அப்சம்ஷன் டோட்டல் கரெக்டாக லோடு எடுத்து போடணும். ஏசிக்கு வந்து பவர் எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுது, 1500 வாட்ஸ், யூபிஎஸ்க்கு 5000, டியூப்லைட் 40, ஃபேன் 60, ப்ளக் பாயிண்ட் 100. இது எல்லாத்தையுமே எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது டோட்டலாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9360 வாட்ஸ் கிடைக்குது. அதுக்கு வந்து ஃபேஸ் வைஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க எத்தனை ஆம்ஸ் ஈச்சில் வருதுன்னு. அப்போ ஏசி எத்தனை ஆம்ஸ் கரெக்டாக வருதுன்னு
கரண்ட் மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு இதுக்கு வந்து 9 amps வந்து கரெக்டாக ஆகுது ஏசிக்கு. அப்போ அதாவது கரண்ட் கால்குலேஷன் போகும்போது கண்டிப்பாக வேணும். 2 × 9 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 15 amps ஆகும். அதான் சப்சர்க்யூட்டில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை 2 நம்பர்ஸ். அப்போ வந்து இதுக்கு வந்து யூபிஎஸ் வந்து கம்ப்யூட்டர் 1, அதாவது C1 to C3 ஒரு சர்க்கியூட்டை கொடுத்துருக்காங்க, C4 to C7 ரெண்டாவது சர்க்கியூட்டில் கொடுத்துருக்காங்க, C8 to C10 மூணாவது. அதனால தான் 3 சப் சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூபிஎஸ் பற்றி. டியூப்லைட்டுக்கு வந்து ரெண்டே இதுதான். எஸ்பி டியூப்லைட் ஃபேன்ஸ்க்கு ப்ளக் பாயிண்ட்டுக்கு எல்லாமே 2 லைன் எடுத்திருக்காங்க. பி ஃபேஸ்லேருந்து SB1 and SB4 வந்து 1 சர்க்கியூட், SB2ம் SB3யும் இன்னொரு லைன் சர்க்கியூட். அதாவது since the total load is 2000 watts, we have used the 3-phase supply system. Next, load current calculation. அதாவது எப்படி இருப்பீங்கன்னா இந்த டயக்ராம்க்கு இது எப்படி இருக்கும். அதாவது லைன் கரண்ட் எடுக்கணும். பவர் எவ்வளோ, பவர் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பவர், டோட்டல் பவர் 1 வாட்ஸ் 9360 அந்த இதுவும் √3 into voltage into power factor, √3 into 440 volt into power factor 0.8 பார்த்தீங்கன்னா 17 amps வரும். கரெக்டாக 17 amps வரும்போது 3 ஃபேஸில் வந்து மெயின் இதுக்கு நான் சொன்ன மாதிரி 64 amps கொடுத்துருக்கீங்க. இன்னொரு 3 ஃபேஸில் வரும்போது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாமே வந்து 64 amps 6-way டிஸ்ட்ரிபியூஷன் அது நினைக்கிறீங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து 6 amps MCB, 9 amps MCB, 32 amps MCB. அந்த பேனல் வந்து 64 amps 6-way கொடுத்துக்கிறாங்க. அது ஓகே. லைட் லோட்ஸ் வந்து 6 amps 6 amps. அதான் லோடுக்கு வந்து 17 amps எப்படி ஸ்பிட் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு செலக்ஷன் ஆஃப் த ஒயர் ஆர் கான்டக்டர். டோட்டல் கரண்ட் வந்து 17 amps அப்படிம்போது 6 mm எடுத்திருக்காங்க ஒயரு. அந்த ஒயரு 6 mmனா அந்த கான்டக்டரோட திக்னஸ் அந்த mm 7/1 காப்பர் கான்டக்டர் மெயின் ஒன். ஏசி மிஷின் கனெக்ஷன்ஸுக்கு வந்து 9 amps வந்து அதான் சொன்னதுல 9 × 2 18 4 mm² எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் ஒயருக்கு வந்து அதே மாதிரி 4 mm² எடுத்திருக்காங்க 18 amps. லோட் கரண்ட்டுக்கு வந்து 6 ampsனால 1.5 mm² காப்பர் ஒயர் எடுத்திருக்காங்க. கேல்குலேஷன்ஸ் ஆஃப் பிவிசி. இது கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் சொன்ன மாதிரி தான். ஹரிசாண்டல் ரன், வெர்டிக்கல் ரன், சீலிங் ரன், டோட்டல் எவ்வளோ, அதில் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ, கான்டக்டர் சைஸுக்கு எவ்வளோ, அது மாதிரி எவ்வளோ டோட்டல் லென்த்துக்கு வந்து வரும். கேல்குலேஷன் டேபிளேஷன் போட்டிருக்கேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. டயக்ராம் வச்சு தான் கரெக்டாக இது பண்ண முடியும். அந்த மாதிரி டயக்ராம் வச்சு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே கேல்குலேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஹரிசாண்டல் ரன்னும் வெர்டிக்கல் ரன்னும் சீலிங் ரன்னும். இதில் சீலிங் ரன்னு வராது, ஏன்னா சர்ஃபேஸ் ரன் நம்ம கீழே தான் போடுறோம். அதனால் இதில் சீலிங் ரன் ஒன்லி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மட்டும்தான் வரும். ஏன்னா ஃப்ளோரில் போடுறதுனால சீலிங் ரன் வராது. ஏசிக்குமே ஃப்ளோர்லேருந்து எடுத்தாங்கன்னா அந்த சீலிங் ரன் வராது. ஆனால் ஏசிக்கு வந்து DB2 லைட் போர்டு, லைட்டுக்கு மட்டும் சீலிங் ரன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சர்ஃபேஸ் ரன்னில் தான் இருக்குது. லைட்டுக்கு மட்டும் சீலிங் ரன் யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே. அப்போ டோட்டலாக வந்து 192 மீட்டர் வந்து உங்களுக்கு அந்த கான்டாக்டில் பிவிசி கான்டாக்ட் பைப் வேணும். அதே மாதிரி ஒயர் கேல்குலேஷன்ஸ், கான்டாக்ட் பைப் எவ்வளவோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஃபோர்ஸ் டைமர் வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இது கம்ப்யூட்டர்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்தையுமே இல்லை. ஃபோர்ஸ் டைமர் 345 மீட்டர், 6² வந்து 6 மீட்டர், லென்த் ஆஃப் கவர் அது கம்ப்யூட்டர் வந்து 225 மீட்டர் அப்ராக்சிமேட்டிக். அது இல்லாமல் எர்த்திக்கு வந்து 400 mm அந்த பிவிசி லென்த் பைப். டோட்டலாக அந்த இப்போ எர்த்திங்க்கு வந்து டபுள் எர்த். ஒன்று வந்து ஏசிக்கும் போடுவாங்க, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு கம்பல்சரி எர்த்திங் கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் வந்து ×2, அதாவது அந்த கான்டாக்ட் லென்த் வந்து ஏசி எர்த்திங் வந்து தனியாக கொடுப்போம், கம்ப்யூட்டருக்கு தனியாக வரும், இதுக்கு வந்து தனியாக, அதான் 400.
எர்த் பீட்ஸ் ஆஃப் பைப் ரெண்டு நம்பர்ஸ், ஒன்று வந்து ஏசிக்கு செப்பரேட்டாக வரும், கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து தனியாக வரும். ஷெட்யூல் அதுக்கு இதுதான் அந்த மெட்டீரியல் ஷெட்யூல். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மெட்டீரியல் லிஸ்ட் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணாலும் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த பர்ச்சேஸ் பண்ணதை எடுத்து வந்து நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது இந்த மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து நீங்கள் போட்டு அந்த ரிசல்ட்காக வந்து எங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு எவ்வளோதான் எஸ்டிமேஷன் அமௌண்ட் ஆகும்னு, அதாவது இந்த அசம்ஷன்லாம் போடுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% கம்பல்சரி இருக்கலாம், அது தப்பே கிடையாது. அதுக்கு மேலே போகக்கூடாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% அமௌண்ட் வேரியேஷன்ஸில் இருக்கலாம். அதாவது அமௌண்ட் வந்து எப்படி வேரி ஆகும்னா 3 weeks ஒன்ஸ் கம்பல்சரி வேரி ஆகும். நீங்கள் வந்து எஸ்டிமேஷன் எப்பயுமே கொடுக்கும்போது ஒரு இது கொடுக்குறீங்கன்னா ஆன் ஆஃப் பிஃபோர் 15 days அந்த டைம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ரேட் வேரியேஷன்ஸ் வந்து ஓரளவு கேல்குலேட் பண்ண முடியும். ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் கெயின். அதுவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் செட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தான் அது லாஸ். ஏன்னா இந்த எஸ்டிமேஷன் நீங்கள் கொடுத்துட்டு அவங்க வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த எஸ்டிமேஷன் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துக்கோங்க, பாக்கி எதுவுமே தர மாட்டாங்க. அதே மாதிரி இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க இது மெட்டீரியல்ஸ் ஃபெசிலிட்டினாலும் ஒர்க் பண்ணுறவங்க நல்லாவே இது தெரியும். எப்பவுமே எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கம்பல்சரி அவங்களுக்கு தெரியும். எஸ்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. இந்த கடையில் இனிமேல் கொட்டேஷன் கொடுப்பாங்க, கொட்டேஷன் வாங்கி வேரியஸ் பார்த்து தான் பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது இவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கடையிலையும் எங்கே எஸ்டிமேஷன் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது எதுவுமே கிடையாது, பர்ச்சேஸ் டெஃபினட்டாக அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்டிமேஷன் அவங்க வாங்கிட்டு இன்னைக்கு கொட்டேஷன் வாங்கி நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் எப்படியுமே இருக்கும். இதுதான் எஸ்டிமேஷன்.